இவங்கெல்லாம் காசாவை போட்டு அந்த மாதிரி அடிச்சு அந்த கட்டடங்களை எல்லாம் ஒண்ணுமில்லாத ஆக்கி அப்படியே பூமியோட பூமியா ரபலா நிரப்பின போதெல்லாம் அப்போ அந்த மக்கள் அழுததெல்லாம் காதுல கேட்கல. இன்னைக்கு வந்துட்டு தெற்கு இஸ்ரேல் வரைக்கும் அந்த அடி அடிச்ச உடனே இப்போ அவங்க வந்துட்டு கதறாங்க. ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்தி முடித்துவிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டட இடிபாடுகளுக்கிடையே சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக இஸ்ரேலுடைய அந்த காப்புப்படையினர் உள்ள போய் மீட்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் இன்னொரு விஷயம் வந்துட்டாங்க. அந்த போர் நிறுத்தம் தொடர்பான அந்த ஒப்பந்தமும் தங்களுக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது. ஈரான் ஒரு 15 அம்ச திட்டத்தை ஒன்று கொடுத்திருக்குது போர் நிறுத்தத்திற்கு. அது மட்டும் அது ஈரானுடைய கிஃப்ட். நமக்கு ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட் நீர்வழி பாதையை வந்துட்டு கூட்டாக ஈரானோட இணைந்து அமெரிக்காவும் கண்காணிக்கும். அப்படி கண்காணிச்சுன்னா நம்மளுக்கு நிறைய துட்டு வரும். அமெரிக்க பிரசிடென்ட் பேசின பேச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த போரை பொறுத்தவரை ஈரானை முற்றிலுமாக அடித்தொழிப்பது, அதே நேரத்தில் ஈரானுடைய தலைமையை மாற்றுவது என்று நினைத்து இந்த போரை கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பெருத்த ஏமாற்றத்தையும் தோல்வியையும் சந்தித்திருக்கின்றன. பெரிய இழப்புகளையும் சந்தித்திருக்கின்றன. இழப்பு என்றால் மனித உயிர்கள் மட்டுமல்ல, சொத்துக்களும் கடுமையாக இழந்திருக்கின்றன. வணக்கம் தோழர்களே. ரோசசேரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பக்கத்தில் போர் 5 நாட்களுக்கு நிறுத்தம், எந்த விதமான தாக்குதலும் ஈரான் மீது நடைபெறாது என்று சொல்லிக்கொண்டே அமெரிக்க படைகள் ஈரானின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இன்னொரு பக்கத்தில் இஸ்ரேலும் இணைந்து எவ்வளவு தூரம் தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவில் ஈரான் மீதும் லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இதற்கு இடையே இரவு நேரத்தில் இன்றைக்கும் ஈரான் இஸ்ரேலின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வீடியோவை சற்று பாருங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இஸ்ரேலுடைய பென் கொரியன் விமான நிலையம், அந்த விமான நிலையத்தின் மீது எப்படி இந்த கொத்து குண்டுகள் அதை வீசி அப்படியே ஒரு மிசைல் மாதிரி ஒன்று, ராக்கெட் மாதிரி ஒன்று வரும், வந்து அது வெடிச்சுது அப்படின்னோம்னா அதில் இருந்துட்டு அந்த ப்ரொஜெக்டைலேருந்துட்டு ஏகப்பட்ட குண்டுகள் வெடித்து சிதறி ஒவ்வொன்றும் ஒரு குண்டுகளாக அந்த இலக்கையை நோக்கி தாக்கி அடிக்கும். எவ்வளோ பெரிய கற்றையாக வந்துட்டு தாக்குதல் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த நிலையத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமான தளம் அது விமான நிலையத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்துகின்றது. தொடர்ந்து இரவு ஆனால் ஈரானுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது என்று இஸ்ரேல் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. அதில் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இது எப்படிப்பட்ட குற்றச்செயல் பார்த்தீர்களா என்றெல்லாம் இஸ்ரேல் அலறுகிறது. இவங்கெல்லாம் காசாவை போட்டு அந்த மாதிரி அடித்து அந்த கட்டடங்களை எல்லாம் ஒன்றுமில்லாத ஆக்கி அப்படியே பூமியோட பூமியாக ரபலா நிரப்பின போதெல்லாம் அப்போது அந்த மக்கள் அழுததெல்லாம் காதில் கேட்கல. இன்றைக்கி வந்துட்டு தெற்கு இஸ்ரேல் வரைக்கும் அந்த அடி அடித்த உடனே இப்போ அவங்க வந்துட்டு கதறாங்க. நல்ல ஒரு வினோதமான ஒரு இது. அதே போல் டெல்-அவிவ் பற்றியும் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். ஒரு இடத்தில் தாக்குதல் நடத்தி முடித்துவிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டட இடிபாடுகளுக்கிடையே சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்காக இஸ்ரேலுடைய அந்த காப்புப்படையினர் உள்ளே போய் மீட்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் இன்னொரு விஷயம் வந்துட்டு அங்கே அடிக்குது. அந்த அளவிற்கு தொடர்ந்து ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னோம்னா, இப்போ போரை நிறுத்துவதற்கான கடும் முயற்சிகள் உலக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. அது மத்திய கிழக்காசிய நாடுகளானாலும் சரி, அரபு நாடுகளானாலும் சரி, அமெரிக்காவானாலும் சரி, இஸ்ரேலும் கூட தான் எப்படியாச்சும் போரை நிறுத்தணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க.
ஆனால் அந்த போர் நிறுத்தப்படும் போது அந்த போர் நிறுத்தம் தொடர்பான அந்த ஒப்பந்தமும் தங்களுக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. ஈரான் ஒரு 15 அம்ச திட்டத்தை ஒன்று கொடுத்துருக்குது போர் நிறுத்தத்திற்கு அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது ஈரானுடைய கிஃப்ட் நமக்கு. ஏன்னா அது வந்துச்சு அப்படின்னம்னா அதில் அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட் நீர்வழி பாதையை வந்துட்டு கூட்டாக ஈரானுடன் இணைந்து அமெரிக்காவும் கண்காணிக்கும். அப்படி கண்காணிச்சுன்னா நம்மளுக்கு நிறைய துட்டு வரும். அமெரிக்க பிரசிடென்ட் பேசின பேச்சு, வி கெட் எ லாட் ஆஃப் மணி அப்படின்றார் அவர். எப்படி இருக்கான்னு பாருங்கள், எவ்வளோ உயிர்கள் போச்சு, எப்படி மறுகட்டுமானம், எப்படி இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்லாம் பார்க்கல. அங்கே ஈரானோட ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு அந்த நீரணையை வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தினா போதும், நிறைய துட்டு வரும் அப்படின்றான் ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. நம்மளாம் ஏதாவது சொல்லி விவரித்தோம் அப்படின்னோம்னா சிலர்லாம் சங்கடப்படுறாங்க, இப்படிலாம் நீங்களாம் பேசலாமா அப்படின்ட்டு. உண்மை இதுதான். உயரத்தில் போனாலும் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உயர பறந்து கோபுரத்தில் போய் ஒட்டிக்கிட்டாலும் குப்பையின் நிலை உயராது. குப்பை தான் அங்கே போய்ட்டு ஒட்டியிருக்குது, கோபுரத்தின் நிலையும் தாழாது. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டு உயர் பதவிகளில் இருப்பதுனால தான் அந்த நாடு உலகம் இவ்வளோ பெரிய கிட்ட போரிடும் உலகமாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 82வது படைப்பிரிவு என்று சொல்லிக்கொண்டு 3000 படை வீரர்களை வந்துட்டு ஈரான் பெருவிடா நாடுகளில், மத்திய கிழக்காசிய நாடுகளில் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் பலப்படுத்தி அதன் மூலம் தாக்குதலை நடத்த இன்னொரு பக்கத்தில் அமெரிக்கா திட்டமிட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான பணம் எங்கேருந்து வரும் என்ன அப்படின்றது தெரியல. இதுவரைக்கும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதற்கான எந்த விதமான தீர்மானமும் முன்மொழியப்படவில்லை. அதே நேரத்தில் இன்னொன்று, இந்தியா வந்துட்டு இந்த விடயத்தில் வந்துட்டு மத்தியஸ்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கேட்டுக்கொண்டிருப்பதாக டிப்ளமேட்டிக் சேனல்ஸ், இந்தியாவில் மட்டும் இந்த செய்தி இருக்குது, மற்றபடி அல் ஜசீராலையோ இல்லை மற்ற பிபிசிலையோ அப்படிப்பட்ட செய்திகள் இல்லை. அதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்தியாவிற்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வந்ததுன்னா அந்த அழைப்பை நிச்சயம் ஏற்றுக்கிறலாம், செய்யலாம். ஆனால் எப்படி செய்வார் மோடி? ஏன்னா ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்காக பாகிஸ்தானுடைய இராணுவ தலைவர் அவர் இறங்கியிருக்கிறாரு, அவர் ஈரானோட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஈரான் வந்துட்டு இந்தியா இறங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலமான போர் நிறுத்தத்தை சும்மா நினச்சபடி போரை தொடங்கிறது, தாக்கிறது, இப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான போர் நிறுத்தம், அது இல்லாமல் அந்த ஈரானுடைய மறு நிர்மாணத்திற்கான வழிமுறைகள் இதெல்லாம் காணப்பட வேண்டும் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லை, ஈரான் மீதான எல்லா விதமான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அது துடிக்கின்றது. அதான் அந்த 15 பாயிண்ட் பீஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கொடுத்ததா ட்ரம்ப் சொல்கிறாரு. அது எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த போரை பொறுத்தவரை ஈரானை முற்றிலுமாக அடித்தொழிப்பது, அதே நேரத்தில் ஈரானுடைய தலைமையை மாற்றுவது என்று நினைத்து இந்த போரை கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பெருத்த ஏமாற்றத்தையும் தோல்வியையும் சந்தித்திருக்கின்றன. பெரிய இழப்புகளையும் சந்தித்திருக்கின்றன. இழப்பு என்றால் மனித உயிர்கள் மட்டுமல்ல, சொத்துக்களும் கடுமையாக இழந்திருக்கின்றனர். சொத்துக்கள் என்றால் வெறும் கட்டடங்கள் மட்டும் அல்ல, அவங்களுடைய விமானங்கள், மற்றபடி பெரிய பெரிய விமான நிலையங்கள், அப்புறம் தகவல் தொடர்பு மையங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பழைய நிலைக்கு திரும்புறதுக்கு எல்லாருக்கும் சில வருடங்களாவது ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் இந்த போரில் காட்டிய வீரமும் தீரமும் நிச்சயமாக உலகத்தில் நீண்ட காலம் பேசப்படும். அதே நேரத்தில் இந்த போருக்கு பின்னான ஒரு சூழலில் ஈரானோடு மற்ற நாடுகள் எப்படிப்பட்ட உறவை மேற்கொள்ளும், குறிப்பாக சீனா, ரஷ்யா, வடகொரியா ஆகியன எப்படிப்பட்ட உறவுகளை ஈரானோடு வைத்து கொள்ளப் போகின்றன என்பது எதிர்கால உலகில் இந்த பவர் ஈக்குவேஷன் என்று சொல்வார்களே, ஏகாதிபத்திய நிலை தொடர்பாக அவர்களுடைய பலங்கள் இது மாறும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி தான் போய்கொண்டிருக்கின்றது. மீண்டும் பேசுவோம் தொடருடைய. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.